அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறதும் ஒரு ஜோதிட ரகசியம். இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அது உங்களுடைய கர்மாவை தெரிந்து கொள்கிற மாதிரி ஆகும். அப்போ என்ன சொல்கிறேன்னா லக்கணத்திற்கு 4, 8, 12 சூரியன் இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய குற்றம். 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஒரு பிறப்பின் குற்றம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், புத்திரருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை இவர்கள் சந்திக்க நேரிடும், கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். அப்போ 4, 8, 12 என்பது என்ன சொல்கிறான்னா 4 என்பது சுகஸ்தானம், 8 என்பது ஆயுள் ஸ்தானம், 12 என்பது மறைவு ஸ்தானம். இந்த இடத்தில் சூரியன் இருந்தால் குற்றம். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் தனக்கும் அப்பா பிள்ளைகளுடைய உறவில் ஏதாவது பிரச்சனை மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுக்கு எடுத்து என்ன சொல்கிறான்னா லக்கணத்திற்கு 2, 6, 10 குரு இருக்கக்கூடாது. இது ஒரு குற்றம். அப்போ இந்த குற்றத்தால் என்ன நடக்கும்? ஒருத்தருடைய லக்கணத்துக்கு 2, 6, 10 குரு இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இருந்தால் குற்றம். இவரிடம் பொருள் இருக்கும், குழந்தை அணுவுக்கு இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அடுத்தவங்க இப்படி ஜாதகம் வருதான்னு பாருங்கள். இந்த 2, 6, 10 குரு இருக்க பிறந்தவர்கள்ட்ட பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும், குழந்தை அணுவுக்கு இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த அமைப்பு என்ன சொல்கிறோன்னா அங்கே இருக்கிறதா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்போ லக்கணத்துக்கு 2, 6, 10 என்ன சொன்னால் குரு இருந்து என்ன சொன்னாலும் பொருள் இருக்கும், ஆனால் குழந்தை அணுவுக்கு இருக்காதுன்னு என்ன செய்யணும்? யாருக்கு லக்கணத்துக்கு 2, 6, 10 என்ன சொல்கிறாருன்னா குரு இருக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உங்கள் பிள்ளைகள் மேஜர் ஆன உடனே உங்கள் பேரில் சொத்து இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருக்கும். இப்போ நம்ம பேர் 2, 6, 10 என்ன சொன்னா குரு இருந்து நமக்கு பொருள் இருந்தால் அதை நம்ம குழந்தை அணுவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறான். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேரில் சொத்து இருந்தால் தானே அவன் அணுவுக்கு இருக்க மாட்டான். நம்ம பேரில் இருக்கிற சொத்தை என்ன சொல்கிறான், அவன் 18 வயசு ஆன பிறகு என்ன சொல்கிறானா அவன் பேருக்கு எழுதி வச்சிடணும். இல்லைன்னா 2, 6, 10 எனக்கு என்ன சொன்னானா குரு இருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது, ஆனாலும் என்ன சொன்னானா எந்த பொருளாதாரத்தையும் எந்த ஒரு சொத்தையும் உங்கள் பேரில் வச்சுக்கிடாதீங்க. நீங்கள் வாங்குகிற அனைத்து சொத்தையும் என்ன சொன்னானோ உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க. அப்போ பாதிக்காது. இதெல்லாம் தெரியாமல் என்ன சொல்கிறான்னா நிறையா பேர் என்ன சொல்கிறான்னா பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம இதிலிருந்து என்ன சொன்னான்னா தப்பிக்க வேண்டும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். இப்போ 4, 8, 12 என்ன சொன்னாலும் சூரியன் இருக்கக்கூடாது. அப்போ அது குற்றம். அப்போ என்ன சொன்னால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு என்ன சொல்கிறான்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வது? இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. பொம்பளை பிள்ளைகள்லாம் பெருசாக பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா தகப்பன் மகன் உறவு 4, 8, 12 சூரியன் இருந்தால் திருமணம் ஆகின்ற வரை தகப்பன் மகன் ஓரத்தில் இருந்துக்கலாம். திருமணம் ஆகிவிட்டது, மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னான், மருமகளோடு சேர்த்து வந்தேன்னு சொன்னான்னா தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது.
அவனுக்கு எந்த இடம் விருப்பப்படுகிறதோ, அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு 4, 8, 12 சூரியன் இருக்கிறவங்களுடைய தலை எழுத்து. அப்போ அந்த தலையெழுத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, நமக்கு ஆசை இருக்கும், நம்ம வசதி இருக்குது, நம்ம பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை, அவனை என்ன சொல்கிறான்னா ஆண் குழந்தையாக இருந்து 4, 8, 12 உங்களுக்கு சூரியன் இருந்தால் அந்த குழந்தையை திருமணம் ஆனவுடன் வேறு இடத்துல குடி வச்சுருங்க. எப்போவாவது என்ன சொல்கிறான்னா, நமக்கு அவர்கள் நல்லது பொழுதுக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்ம அவங்கள போய் என்ன சொல்கிறான்னா பார்த்துக்கிடலாம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க கேட்கும்போது, பையன் எங்கே இருக்கான், வெளியூரில் வேலை நிமித்தமாக அங்கே இருக்கான், அவன் பொண்டாடி வீடோடு அங்கே இருக்கான், நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். இப்படி உருவாக்கும் போது தான் அந்த 4, 8, 12 சூரியன் இருக்கின்ற தோஷம் பிரிஞ்சிடணும் அப்படின்ட்டான். பிரிஞ்சிடணும். அப்போ பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அது விதி. அப்போ புத்திரர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட என்ன சொன்னால் பிரிஞ்சிருக்கலாம்ல. அதுதான் 2 10 கூறியிருக்க என்ன சொல்கிறான்னா குற்றம். அப்போ என்ன சொன்னா, இவனுக்கு பொருளாதார வசதி அப்போ சம்பாதிச்சிருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே என்ன சொல்கிறான்னா பிள்ளைக்கு அந்த சொத்தை எழுதி வச்சாச்சுன்னா, நீங்கள் என்ன என் பேரில் சொத்து இல்லையா, என் பையனுக்கு எழுதி வச்சேன், என்ன இதில் ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மைனஸான என்ன வரும் தெரியுமா, நமக்கு அவன் கஞ்சி ஊற்றுவானா ஊற்ற மாட்டானா, நம்ம வீட்டுக்கு இப்போ எழுதி வச்சுட்டோம், போனால் போகுது விடுங்க. அதாவது உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ 4, 8, 12 சூரியன் இருந்தால் இருக்கக்கூடாது. அதற்கு என்ன ஒரு ரெமெடி சொல்லியாச்சு. 2, 6, 10 குரு இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து 3, 7 லக்கணத்துக்கு 3, 7, 11 செவ்வாய் இருக்கக்கூடாது. அந்த செவ்வாய் என்ன சொன்னா என்ன அப்படின்னா என்ன சொன்னா, நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க செவ்வாய் ஒரு காம கிரகம், காமத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் என்ன சொல்கிறான்னா கொடுக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தாலோ 7ஆம் இடத்தில் இருந்தாலோ 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கு காமம் கிடையாது. செவ்வாய்க்கு காமம் கிடையாது. அப்போ என்ன செவ்வாய் இருக்க காமம் கிடையாது. நீங்கள் 3, 7, 11 உங்களுக்கு என்ன சொன்னான்னா, செவ்வாய் 3, 7, 11 செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு காமம் கிடையாது. காமம் கிடையாது என்று சொன்னார். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திரம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா சூரியனுக்கு மோட்சம் கிடையாது. சூரியனுக்கு மோட்சம் கிடையாது. குருவுக்கு அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லை என்று சொன்னால் பொருள் இல்லை. அதனால தான் 2, 6, 10 யாருக்கு என்ன சொன்னால் குரு இருந்தாலும் அவர்களுக்கு பொருள் இருந்தால் அந்த பொருளை அனுபவிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா புத்திரர் இருக்க மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் சூரியன் என்ன சொன்னால் லக்கணத்துக்கு 4, 7, 10, 4, 8, 12 சூரியன் இருக்கக்கூடாது குற்றம் என்பதற்கு காரணம் சூரியனுக்கு மோட்சம் கிடையாது. இது ஒரு கணக்கு. அப்போ லக்கணத்திற்கு 3, 7, 11 செவ்வாய் இருக்க காமம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். அது காமம் இல்லாத ஒரு ஒரு அதில் ஒரு மைனஸ் வந்துடும். அதாவது மோட்சம், அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பொருள், அதுக்கடுத்து காமம். இந்த 3 கிரகத்திற்கும் சூரியனுக்கு 4, 8 சூரியன் லக்கணத்துக்கு 4, 8, 12 இருந்தால் மோட்சம் கிடையாது. குரு 2, 6, 8, 10 இருந்தால் என்ன சொன்னா பொருள் இல்லை அப்படிங்கிறான். செவ்வாய் 3, 7, 11 இருந்தால் அங்கே காமம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை இந்த மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு 4 சூரியன் இருந்தால் 4, 8, 12 சூரியன் இருந்தால் என்ன அமைப்பில் இருக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய லக்கணத்துக்கு 2, 6, 10 குரு இருந்தால் என்ன அமைப்பில் அந்த நடைமுறையை பாருங்கள். அதுக்கடுத்து
உங்களுடைய லக்னத்திற்கு 3-7-11 செவ்வாய் இருந்தால் இது குற்றம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த குற்றத்திற்கு பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா, நாம் எப்படி தப்பிப்பது என்று சொன்னால், சூரியன் 4-8-12 இருந்தால் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு தகப்பன் தாய் அவர்களோடு சேர்ந்து இல்லாத ஒரு நிலைமையை நீங்கள் பார்த்து கொள்ள, அது சேர்ந்து இருந்து தான் அந்த மோட்ச தோஷத்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இல்லை நாங்கள் அம்மா அப்பா எங்கிட்ட தனியாக இருந்துக்கிட்டோம், நீங்கள் அங்கிட்டு இருந்துக்கிடுங்க அப்படின்னா அந்த தோஷம் போயிடும். லக்னத்துக்கு 2-6-10 என்ன சொல்லணும், குரு இருந்து நம்மகிட்ட செல்வம் இருந்தால் அந்த தகப்பனார் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொன்னா, பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிடும். நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகிடும். லக்னத்துக்கு 3-7-11 என்ன சொன்னால் செவ்வாய் இருக்கக்கூடாது, அது காம குற்றம் அப்படின்ட்டான். காமம் இல்லை அப்படிங்கிறான். அதனால் என்ன சொல்கிறான்னா, இந்த 3-7-10 என்ன சொல்கிறான், 3-7-11 செவ்வாய் இருக்க குற்றம், அது காம குற்றம், காமம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறான்னா, இதற்கு என்ன தீர்வு, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, இந்த 3-7-11 செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் காமத்தால் குற்றம், காமம் இல்லை அப்படிங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 6 மாதத்துக்கு ஒருக்க என்ன அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு ஸ்தலமாக போய் சாமி கும்பிட்டுட்டு வர என்ன சொல்கிறான்னா, இந்த 3-7-11 என்ன சொல்கிறான்னா செவ்வாய் இருந்த தோஷம் போகும். லக்னத்துக்கு 2-6-10 என்ன சொன்னா, குரு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடுவதை விட்டு ஜீவசமாதி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாயிரும், சரியாக போயிடும். அதுக்கடுத்து லக்னத்துக்கு 4-8-12 சூரியன் இருந்தால் அது என்ன சொல்கிறான்னா, மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது 4-8-12 சூரியன் இருக்க பிறந்த ஜாதகர் என்ன சொல்கிறான்னா சிவ வழிபாடு. அப்போ சிவ வழிபாடு என்ன சொன்னால், மாதம் ஒரு முறை கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா தேனபிஷேகம் பண்ணி வில்வ மாலை போட்டு வருவதை ஒரு வாடிக்கையாக கொண்டு விடுங்கள். அப்போ சூரியனுக்கு சிவனை பிடித்து விடலாம். குருவுக்கு என்ன சொல்கிறான்னா யாரை பிடித்து விடலாம் என்று சொன்னால் சித்தர்களை பிடித்து விடலாம். அதற்கடுத்து செவ்வாய்க்கு என்ன சொல்கிறான்னா யாரை பிடித்து விடலாம் என்று சொன்னால் முருகப்பெருமானை பிடித்து விட்டால் இதில் நடக்கப் போகின்ற ஒரு இடர்பாடுகளிலிருந்து 90% தப்பிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம். ஓகேவா? அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.